Hello 11th standard students. Exercise 10.3 question number 13 solve பண்ணுவோம். Differentiate y is equal to 2x minus 5 the whole power 4 into 8x square minus 5 the whole power minus 3. இங்க வந்து இது ரெண்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா it's the product of two functions. 2x minus 5 the whole power 4 and 8x square minus 5 the whole power minus 3. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட ப்ராடக்டா இருக்கு இந்த ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத கொஞ்சம் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஸோ புட் u ஈக்குவல் டு யூவை என்ன எடுக்க போறோம்னா 2x minus 5 இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்குல்ல அத அண்ட் v ஈக்குவல் டு 8x square minus 5 இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ y என்ன ஆயிரும்? Therefore, y is equal to u power 4 into v power minus 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ this is a product of two functions. Again, இப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல்ன்றது என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரூல் என்ன? டிஃபரன்சியேஷன் ஆஃப் u into v, ப்ராடக்ட் u into v equal to u into dv by dx plus v into du by dx. ஒரு ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்டா வச்சு அடுத்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், பிளஸ் அடுத்த ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்டா வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். அதான் தட் இஸ் த ப்ராடக்ட் ரூல். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் y with respect to x dy by dx is equal to இப்போ u power 4 ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? u power 4 கான்ஸ்டன்டா வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த v power minus 3 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v power minus 3 ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? minus 3 into v power minus 3 minus 1 into டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v என்ன? v ஓட டிஃபரன்ஷியேஷன் dv by dx. அதாவது இங்க வந்து செயின் ரூலையும் உள்ள கொண்டு வர்றோம். சைமல்டேனியஸா நம்ம ப்ராடக்ட் ரூலும் யூஸ் பண்றோம். இந்த விக்கு டிஃபரன்சியேஷன் dv by dxன்னு போட்டு மல்டிப்ளை பண்றது வந்து செயின் ரூல்ல பேஸ் பண்ணி வருது. நம்ம செயின் ரூல்ல இங்க திருப்பியும் நம்ம u vலாம் வச்சு பண்ணோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்றேனோ அதை மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. பிளஸ் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? v பவர் மைனஸ் 3 கான்ஸ்டன்டா வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இந்த u பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். u பவர் 4ஓட டிஃபரன்சியேஷன் என்ன? 4 இன்டூ u பவர் 3 பவர்ல ஒன்று குறைஞ்சிரும். அப்புறம் யூக்கு டிஃபரன்சியேஷன் du by dx. ஓகே, இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இந்த மைனஸ் 3 முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 இன்டூ யூ பவர் 4 இன்டூ வி பவர் மைனஸ் 3 மைனஸ் 1 என்னது? மைனஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த dv by dx நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சுக்க வேண்டியது இங்க நம்ம போட்டுக்கலாம். du by dx is equal to du by dx என்னது? 2x minus 5 ஓட டிஃபரன்சியேஷன், xக்கு டிஃபரன்சியேஷன் 1, அப்போ 2 மட்டும் இருக்கும். இங்க மைனஸ் 5க்கு டிஃபரன்சியேஷன் 0, அதனால நம்ம போட வேண்டிய தேவையில்ல. அடுத்தது வந்து dv by dx. dv by dx வந்து இதோட டிஃபரன்சியேஷன், x ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x, ஆல்ரெடி ஒரு 8 இருக்கு, அதனால 8 into 2 16 ஆயிரும், 16xன்னு ஆகிறது. ஓகே, இப்ப dv by dx அங்க சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். வாட் இஸ் dv by dx? 16x பிளஸ் 4 முன்னாடி எழுதிக்கலாம். அந்த 4 v பவர் மைனஸ் 3, v பவர் மைனஸ் 3 இன்டூ u கியூப்னு இருக்கு. நம்ம அந்த v பவர் மைனஸ் 3 டினாமினேட்டருக்கு கொண்டு போயிடலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். v பவர் மைனஸ் 3 இன்டூ அதோட வேற என்ன இருக்கு? நமக்கு u கியூப் இருக்கு. du by dx நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். வாட் இஸ் du by dx? அது வந்து 2, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 u பவர் 4. இந்த v பவர் 4 டினாமினேட்டருக்கு வந்தா என்ன ஆயிரும்? v பவர் 4ன்னு ஆயிரும். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் 3 16 மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுட்டோம்னா இது என்ன ஆயிரும்? நமக்கு இந்த டேர்ம் இது வந்து மைனஸ் 48 ஆயிரும். மைனஸ் 48. ஓகே, ஒரு x1 இருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. மைனஸ் 48 x எழுதியாச்சு, u பவர் 4 எழுதியாச்சு, v பவர் மைனஸ் 4 கீழே டினாமினேட்டர் கொண்டு போயாச்சு. 4 into 2 8, அதனால 8 அப்படியே வச்சுக்கோங்க.
அண்ட் இங்க என்ன இருக்கு u கியூப் இருக்கு. அந்த v பவர் -3 இருக்குல்ல, அதை டினாமினேட்டர் கொண்டு போயிட்டீங்கன்னா v கியூப்னு ஆயிரும். ஓகே, இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நியூமரேட்டர்ல வந்து நமக்கு u கியூப காமன் எடுத்துடலாம். ரைட், u கியூப காமன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு? u கியூப் நியூமரேட்டர்ல எடுத்துருங்க. எடுத்துட்டு அது இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த v பவர் 4 எல்சிஎம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா நம்ம காமன் எடுத்துக்கலாம். ஸோ v பவர் 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்க என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன வரும்? அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். -48 x இன்டூ u பவர் 4 அப்படியே வந்துடும். ஓகே, இங்க என்ன ஆயிரும்? ஒரு v வந்து மல்டிப்ளை ஆயிரும். ஏன்னா அங்க v கியூப் தான் இருக்கு, அதனால ஒரு v மட்டும் மல்டிப்ளை ஆயிரும். 8v இன்டூ u கியூப்னு வந்துடும். ரைட், இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிடலாம்? நம்ம நியூமரேட்டர்ல u கியூப் இருக்கு காமனா, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? u கியூப் இன்டூ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? u கியூப் நான் வெளியே எடுத்துட்டேன்னா உள்ள என்ன இருக்கும்? -48 x இன்டூ u இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம்ல u கியூப் எடுத்தாச்சுன்னா 8v மட்டும் இருக்கும். 8v டிவைடட் பை v பவர் 4ன்னு இருக்கு. ஓகே, இப்ப யூக்கும் விக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யூ என்ன? நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ வந்து நமக்கு இட் இஸ் 2x minus 5. 2x minus 5 the whole cube. ஓகே, இன்டூ -48x இன்டூ திருப்பி யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அதே 2x minus 5 பிளஸ் 8 இன்டூ விக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. வி என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? v 8x square -5 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல v பவர் 4 இருக்கு. அதனால அந்த v எழுதிக்கோங்க. 8x square -5 the whole power 4. அது அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நியூமரேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x -5 the whole cube உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இங்க என்ன பண்ண போறோம்னா -48x இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்குவோம். பண்ணிட்டோம்னா திஸ் இன்டு திஸ் என்ன வரும்? நமக்கு -96x ஸ்கொயர் வரும். அடுத்தது வந்து திஸ் இன்டு திஸ் -48x இன்டூ -5 என்ன ஆயிரும்? பிளஸ் 240xன்னு வந்துடும். அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். பிளஸ் 64x ஸ்கொயர். அடுத்தது 8ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -14 வந்துடும். டிவைடட் பை திஸ் 8x ஸ்கொயர் -5 the whole power 4. இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற அந்த 2x -5 the whole cube அப்படியே இருக்கட்டும். உள்ள ஸ்கொயர் டேர்ம்ஸ் ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா that will be -32x square. 64 -96 -32x square வரும். 240x அப்படியே எழுதிருங்க. -40 அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் அப்படியே எழுதிருங்க. 8x square -5 the whole power 4. and this is equal to இப்போ உள்ள இருக்கு இல்லையா அந்த மூணு டேர்ம்ஸ்லயும் நம்ம you can take எதை வெளியே எடுத்துடலாம்? 8 வெளியே எடுத்துடலாம். ஸோ 8 காமனா இருக்கிறதுனால எடுத்துட்டோம்னா 2x -5 8 into 2x -5 the whole cube. இப்போ உள்ள என்ன இருக்கு நமக்கு? -4x square. 8 நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கேயும் 8 எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும்? 30x இருக்கும். இங்கேயும் 8 நான் எடுத்துட்டேன்னா -5 இருக்கும். and the whole thing divided by the denominator 8x square -5 the whole power 4. இதுதான் நமக்கு என்னது? dy by dx, the differentiation of the given function. இங்க நம்ம ப்ராடக்ட் ரூலும் அப்ளை பண்ணியிருக்கோம், செயின் ரூலும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. and we'll continue in the